வெல்கம் டு டக் அவுட் டயலாக்ஸ். இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்டி மேட்சோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், பிசிசிஐக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, தயவு செய்து சிஎஸ்கே மேட்ச் வந்து நைட்டு வைங்க, காலையில வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் மீறி இன்னைக்கு சிஎஸ்கே வந்து காலையில ஆடினாங்க. ஆல்மோஸ்ட் தோத்துருக்கோம். ஏதோ கொஞ்சம் பண்டோட தயவுல வந்து இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சோன்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிவ்யூவை பத்தி முழுசா நம்மளோட கிரிக் எக்ஸ்பர்ட் சுஜித் கிட்ட கேட்போம். சொல்லுங்க சுஜித், சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் எப்படி இருந்தது? அதான் கோகுல், நீ சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு சிஎஸ்கேவோட லக்கி டே. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட மிச்சல் மார்க்ஸ் எப்படி ட்ரிபிள் ஒன் ஸ்கோர் அடிச்சு ஜெயிக்க வச்சாரோ அதே மாதிரி இந்த டைம் வந்து மிச்சல் மார்க்ஸ் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அது நடக்கல. சரி, மிச்சல் மார்க்ஸ் போனாதான் பரவாயில்ல, நிக்கலஸ் பூரன் இருக்காரு, அவரு அடிப்பாருன்னு பார்த்தோம், அதுவும் வந்து நடக்கல. பட் ஆனா இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. தென் அதுக்கப்புறம் மொமெண்டம் டிராப் ஆச்சு. தென் ஷபாஸ் அகமத் கொஞ்சம் நல்லா விளையாண்டு கொஞ்சம் ஸ்கோரை ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்எஸ்ஜிக்கு. கரெக்ட் தான். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கே பவுலிங் போடும்போது ஆல்மோஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 91 ஃபார் 1 எல்எஸ்ஜி. ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்துட்டு சும்மா லெஃப்ட் பக்கம் காட்டுற, ரைட்டு பக்கம் பாக்குற, இந்த பக்கம் பூசா இந்த பக்கம் பூசுன்ற மாதிரி விளாசுன்னு விளாசிக்கிட்டு இருந்தாரு. 7-20 வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே போலர் ஒரு சூப்பர் டீசென்ட் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனாலும் வந்துட்டு ரன் ரேட் வந்துட்டு 10 ரன்னுக்கு மேல இருந்ததுன்னா அப்ப இங்கிலீஷோட பர்ஃபார்மன்ஸோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. எல்லாருமே வந்துட்டு டீசெண்டா 7-20 போட்டனால ஏதோ தப்பிச்சிட்டோம். ஆனா 203 இது வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸாவே வந்துட்டு சிஎஸ்கே வந்து 180 மேல ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிச்சதை சரித்திரமே இல்லைன்ற டார்கெட்டோட உள்ள போறாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சுன்னு தெரியல. எல்எஸ்சி பவுலிங்கை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம், அப்புறம் நான் பேட்டிங்ல சில விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ். சொல்லுங்க, எல்எஸ்சி பவுலிங் எப்படி இருந்துச்சு? எல்எஸ்ஜி பவுலிங் வந்து ஆக்சுவலா நல்லா இருந்ததுதான் நான் சொல்லுவேன். உர்வி பட்டேலோட விக்கெட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இதா இருந்தது. மற்றபடி வந்து பவுலிங் நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் உர்வி பட்டேலோட விக்கெட்டும் வந்து 9th ஓவர்ல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து நாங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எல்எஸ்ஜி. பட் ஃபைனல் ஓவர்ல வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஷபாஸ் அகமதுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல வந்து பண்ட் மாத்தி மக்ரமுக்கு கொடுத்துட்டாங்களோ அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கே பேட்டிங்ல வந்து வழக்கம் போல சஞ்சு சாம்சன், ருத்ராஜ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பட் சஞ்சு சாம்சன் அன்பார்ச்சுனேட்டா வந்து பாதிக்கு அவுட் ஆயிட்டாப்ல. ருத்ராஜும் உர்வில் பட்டேலும் ஆடும்போது ஆல்மோஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு உர்வில் பட்டேல் இடி அந்த இடிச்சாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 பால் 50 அடிச்சாரு. அவரு அவுட் ஆகும் போது 9.2 ஹவர்ஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 130 கிராஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஓகே, இனிமேல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரன் பால் தான் இருக்கு, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க நம்மளுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல என்ன நடக்கும், டேக் டு த டீப் டேக் டு த டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வச்சிருப்பாங்க. ஆனா ஜெயிக்கிறது கூட, ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச் கூட டேக் டு த டீப் பண்ணி தான் ஜெயிப்பேன்றதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து 30 ஃப்ரம் 18 அடிக்கணும், 18 12 பால்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஓகேடா, இந்த மேட்ச் வந்துட்டு க்ளோஸா போய் நம்ம தோக்க போறோம்னு எல்லா ஃபேன்ஸும் ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு பேட்டிங் இருந்துச்சு. பட் பண்ட் ஏதோ தெய்வாதீனமா கடைசி ஓவர் ஸ்பின்னருக்கு கொடுத்தனால நம்ம சிக்ஸர் துபே 2 சிக்ஸ் அடிச்சு விட்டு நம்ம வின்ன வந்துட்டு கன்சீல் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த மேட்சும் இப்படியே நடக்குமான்னு தெரியல. இதே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டிருந்தா என்ன நிலைமையா இருக்குன்னு தெரியல. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இது கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவராலா இந்த மேட்ச்க்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.25 தரலாம். ரொம்ப போரிங் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஃபுல் டைம் ப்ரெஷர்ல வச்சிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே டீம். அடுத்த மேட்ச் ஆகுது இப்படிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா அடிச்சு இடின்னு இடிச்சு ஜெயிக்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ இன்னைக்கு டபுள் ஹெட்ரு வேற. அடுத்த மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் மும்பை வேற போய்கிட்டு இருக்கு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி சந்திப்போம். சோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாட்டா சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க கோகுல் மற்றும் சுஜித். டாடா, பை பை, டேக் கேர்.